F-16 உக்ரைனில் இருக்குது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்படிப்பட்ட F-16 ஒரு மிசைல் அட்டாக்ல ரஷ்யாவில் டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கு. இல்லைனா ரஷ்யா உக்ரைனோட 2 F-16ஓட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சு ஒரு மிசைல் அட்டாக்ல தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாமே ரஷ்யாவோட ஒரு கிளைம் தான். ஆனால் இன்னுமே இதை பற்றி உக்ரைன் அஃபிஷியலா, அதாவது F-16 ஏதாச்சும் இந்த அட்டாக்ல 25-26 தேதிகளில் நடந்த அந்த ஒரு மிசைல் அட்டாக்ல டேமேஜ் பண்ணப்பட்டதான்னு சொல்லிட்டு எந்த ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனையும் கொடுக்காத டைம்ல முதல் முறையா உக்ரைனோட அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு விஷயத்த சொல்றாரு. F-16 உக்ரைனோட வானங்கள்ல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. சும்மா பறக்கிறது மட்டும் இல்லாம ரஷ்யா நடத்தின அந்த மிகப்பெரிய மிசைல் அட்டாக்ல கிட்டத்தட்ட 30% அதிகமான மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸை எங்களோட F-16 விமானங்கள் தான் சுட்டு வீழ்த்துச்சு. ஸோ அஃபிஷியலாக F-16 உக்ரைனில் களமிறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் F-16 அப்கிரேட் பண்ணுறதுக்கு இது ரஷ்யாவோட கைகளில் இதோட ரேடார் கிராஸ் செக்ஷன், அது மட்டும் இல்லாமல் இந்த விமானங்களோட அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது ரஷ்யாவோட கைகளில் கொஞ்சம் கூட சிக்கிடக்கூடாதுன்றதுக்காக நிறைய விதமான அப்கிரேட்ஸை இந்த விமானங்களில் இப்போ பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்காவோட உதவியோட உக்ரைன். இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கும் தமிழ் கிருஷ்ணன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த F-16 உக்ரைனுக்கு வந்தது தான் வந்துச்சு. வந்ததுலேருந்தே பெரிய எதிர்பார்ப்புகளை உக்ரைன் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மேற்குலகம், ஏன் உக்ரைன் ரஷ்யா போரில் நியூட்ரல் ஸ்டாண்டாக எடுத்திருக்க நிறைய நாடுகளையும் இந்த F-16ஓட பெர்ஃபார்மன்ஸை நோக்கி திருப்பி வச்சிருக்க ஒரு முக்கியமான நிகழ்வுன்னு சொல்லலாம். என்னதான் 6லேருந்து ஒரு 8 விமானங்கள் இல்லைனா ஒரு 5 விமானங்கள் வரைக்கும் இந்த இடத்துல வந்துடலான்னு சொல்லிட்டு யூகங்கள் இதை சுற்றி அதிகமாக இருந்தாலும் எக்ஸாக்ட் நம்பர் இவ்வளோ தான் எங்கள் கிட்ட வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் உக்ரைன் கிட்ட இருந்து இன்னும் எதுவுமே வெளியிடப்படலை. இதுக்கு நடுவில் இந்த F-16 பற்றி நிறைய பிரச்சனைகள். ஏன்னா ஒரு ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ஒரு வீரர் மறைவுக்கு அப்புறமா அவர் கௌரவிக்கிற விதத்தில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபுட்டேஜில் இந்த F-16ஓட லொகேஷனை ரிவீல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை கொண்டு சில பிரச்சனைகளானது வருது. அதுக்கப்புறமா அந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜில் காண்பிக்கப்பட்ட ஒரு இடத்தின் மேலே ரஷ்யாவோட ஒரு மிசைல் ஸ்ட்ரைக் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு F-16 வந்ததுலேருந்து இந்த இடத்துல பரபரப்பானது அதிகமாக நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ஒரு தியரியானது F-16 அட்டாக் பண்ணப்பட்டதா ஒரு தியரியானது வெளியில் இருந்தாலும் இது ஆப்ரேஷனில் ஈடுபட்டுச்சா இல்லையா? ஏன்னா F-16 உள்ளே வந்துச்சுன்னா சும்மா இருக்கிறதுக்கு எதுக்கு நீங்கள் 6 F-16 வாங்கி வச்சிருக்கீங்க? அதுக்கு பேசாம அது உக்ரைனில் இருக்கிறது இல்லாததும் ஒண்ணுதான் சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசிசம் உக்ரைன் மேல வைக்கப்பட்டு இருக்கப்போ அது எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிற முன்னாடி சரியா ஒரு நாளைக்கு முன்னாடி உக்ரைனோட அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறாரு. அதுல அவரு இந்த F-16 பத்தி முக்கியமான சில விஷயங்களை வெளியில பேச ஆரம்பிச்சிருக்காரு. ரஷ்யாவோட மிசைல் ஸ்ட்ரைக் 2 நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த ரஷ்யாவோட மிசைல் ஸ்ட்ரைக்கை எப்படி F-16 வச்சு இவங்க கவுண்டர் பண்ணாங்க, எவ்வளவு ஏவுகணைகளை இவங்களால சுட்டு வீழ்த்த முடியுதுன்னு சொல்லிட்டு எல்லா தகவல்களையும் வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இதை பத்தி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த F-16 நடக்கப்பட்டிருக்க இந்த உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதில் நடக்கப்பட்டிருக்க முக்கியமான அந்த 2 அப்கிரேடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்மையிலேயே F-16 ஆனது இந்த அளவுக்கு உக்ரைனுக்கு உதவ போகுதான்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த உக்ரைனோட F-16 டென்மார்க், நெதர்லாந்து போன்ற நாடுகள் இவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் முதல் செட் ஆஃப் விமானங்கள்ன்றது இப்போ வந்திருக்குல்ல. இதில் உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் மற்ற நாடுகளால் பயன்படுத்தக்கூடிய அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு F-16ன்றது உக்ரைனுக்கு கொடுக்கப்படல. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஓரளவுக்கு பழைய ஜெட்ஸ் இல்லைனா அவங்க ரிட்டையர் பண்ணக்கூடிய கண்டிஷனில் இருக்க அந்த ஒரு F-16 மட்டும் தான் இந்த உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தாலும் இதில் அமெரிக்காவுக்கு இதை அப்கிரேட் பண்ணுறதுல 2 மேஜரான சிக்கல் இருக்குது. காரணம் என்னன்னா, இப்போ ஒரு விமானமானது பறக்குது, இல்லை ஒரு விமானத்தை எதிரி நாட்டு விமானங்களோட தாக்குதல்ல இருந்து காப்பாற்றினா இந்த EMS ஆப்ரேஷன் ஒன்று சொல்லுவாங்க, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் ஆப்ரேஷன், இன்ஃப்ராரெட் வேவ்ஸ், எக்ஸ்ரேஸ், டெல்டா வேவ்ஸ்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு விமானம் இயங்குறதுல இருந்து ஒரு மிசைலை லான்ச் பண்ணி அது எதிரியோட விமானத்தை தாக்குறதோ இல்லை வரக்கூடிய அந்த விமானத்துல இருந்து அதை பாதுகாக்கிறது, கிரவுண்ட் ரேடாரோட அது கண்காணிப்பில் ஈடுபடுறது, அதோட தொடர்பு கொள்ளுதல்னு சொல்லிட்டு இது எல்லாமே இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் ஆப்ரேஷனுக்குள்ள தான் நடக்கும். இப்போ இந்த F-16 பொறுத்த வரைக்கும் இதை பற்றின பெரிய டேட்டான்றது இன்னைய நாள் வரைக்கும் ரஷ்யா கிட்ட அதிகமாக கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னதான் சிரியாவில் ரஷ்யாவோட ஆக்டிவ் ஃபோர்ஸஸ் இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து இந்த F-16ஓட அந்த ரேடார் கிராஸ் செக்ஷன் இல்லை அதோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஜாமிங் கெப்பாசிட்டிஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் கெப்பாசிட்டிஸ், உள்ள வரக்கூடிய மிசைலை அது எப்படி திசை திருப்போம், இல்லை உள்ள வரக்கூடிய மிசைலை அது எப்படி குழப்பம்னு சொல்லிட்டு இதை பற்றி பெருசாக எந்த ஒரு தகவலும் ரஷ்யா கிட்ட அதிகமாக கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா எந்த ஒரு விமானத்தை பற்றிய தகவலும் எதிரி நாட்டுக்கு கிடைக்காதுன்றது யாராலையும் உறுதியாக சொல்லிட முடியாது. ஸோ கிடைச்சிருக்குமே தவிர அதிகமான வாய்ப்புகள், ஏன்னா நேரடியாக ரஷ்யாவுக்கும் F-16க்கும் ஒரு மோதலானது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. ஆனால் இது எல்லாமே தலைகீழாக எப்போ மாற ஆரம்பிக்குன்னா, டைரக்டாக ரஷ்யாவோட விமானங்கள் இந்த பக்கம், ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இந்த பக்கம், எதிரில் உக்ரைனோட F-16 இந்த பக்கம், உக்ரைனோட அட்வான்ஸ்டு மிசைல்ஸ் இந்த பக்கம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு மோதல் ஏற்படுறப்போ, இல்லை ரஷ்யாவோட விமானங்கள் விசஸ் F-16 சொல்லிட்டு அந்த ஒரு மோதலானது ஏற்படுறப்போ
அதிகமாக இதை பற்றின புரிதல்ன்றது ரஷ்யாவுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இவங்களோட இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட பேண்ட்வித் என்ன அலைவரிசைகளில் இது கிரவுண்ட் ஸ்டேஷனோட ஒத்து போகுது இல்லை கம்யூனிகேட் பண்ணுது, மற்ற விமானங்கள் கூட இதோட தொடர்புன்றது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல ரஷ்யாவுக்கு கிடைக்கும். ஸோ அமெரிக்கா என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஜெட்ஸை இப்படியே கொடுத்துடக்கூடாது, இதில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸை பண்ணி, குறிப்பாக இதோட பேண்ட்வித்தில் பல மாற்றங்களை பண்ணி, இப்போ ஆக்சுவலாக அது ஸ்கையில் பறக்கிறப்போ அதில் எமிஷன்ஸ் என்ன மாதிரி பேண்ட்வித் எமிஷன்ஸ் எப்படி இருக்குது, அதோட ரேடார் கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்குது, அந்த விமானத்தோட ஏர் ஃப்ரேமில் ஏதாச்சும் மாற்றங்களை பண்ணணுமா, இல்லை ப்ராக்டிக்கலாக அந்த விமானத்தோட அந்த ஏவுகணைகள் எமிட் பண்ணக்கூடிய அந்த வேவ்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே ஆராய ஆரம்பிப்பாங்க. ஆனால் இதுலேயும் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய மேஜரான 2 சிக்கல் என்னன்னா, ஒன்று, இவங்க இப்போ கொடுத்துருக்க எந்த விமானங்களும் அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸில் இப்போ சர்வீஸில் கிடையாது. ஏன்னா டென்மார்க், நெதர்லாந்து போன்ற அந்த நாடுகள் கிட்டேருந்து வாங்கி கொடுக்குறப்போ அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை இவங்களால அதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி இல்லை அது கூட கொஞ்ச நாள் கம்யூனிகேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர உடனடியாக அவங்களால கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய அந்த ஒரு டைம் பீரியட், கால அளவு. ஏன்னா இது எல்லாத்தையுமே ஒரு ஏர்ஃபோர்ஸால, அந்த ஏர்ஃபோர்ஸோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் டீமால கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் அதுக்கான டைம் ஃப்ரேம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டு நீ 1 மாதம் இதை முடிக்கிறதுக்கு டைம் இருக்குன்னு சொல்லி அவங்க கிட்ட அதை கொடுக்குறப்போ அதோட அவுட்புட்ன்றது டிசைட் வெளியில் நினச்ச மாதிரி வரும். ஆனால் இதே டாஸ்க்கை 1 மாதத்தில் கொடுக்க வேண்டிய டாஸ்க்கை, 1 மாதத்தில் முடிக்க வேண்டிய டாஸ்க்கை வெறும் 2 வாரத்தில் இல்லைனா வெறும் 10 நாளுக்குள்ள முடிக்கணுன்றப்போ அதுக்கான பணிச்சுமைகள், வேலை பலுன்றது அதிகமாகும். அதில் நிறைய குளறுபடிகள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ், இதே மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள தான் அமெரிக்காவோட இந்த டீமும் சிக்கி இருக்காங்க. ஆனால் இதில் நிறைய மாற்றங்களை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கம்மியான கால அளவுகளில் இப்போ உக்ரைனுக்கு போயிருக்க அந்த விமானங்களில் இவங்க பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் 2 மேஜரான அப்கிரேட் என்னன்னு பார்த்தோன்னா, பைலான் இன்டகிரேட்டட் டிஸ்பென்சிங் சிஸ்டம், PIDS சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் காம்பேட் இன்டகிரேட்டட் பைலான் சிஸ்டம், ECIPS சொல்லுவாங்க. இதில் முதல்ல சொன்ன அந்த PIDSன்றது MAWS என்ற அந்த ஒரு கேட்டகரியில் வரும், மிசைல் அலர்ட் அண்ட் வார்னிங் சிஸ்டம். இப்போ ஒரு விமானத்தை நோக்கி, இப்போ ரஷ்யாவோட ஒரு விமானம் Su-30 இல்லை Su-35 ஏதாச்சும் இந்த F-16 நோக்கி ஏதாச்சும் ஒரு ஏவுகணை ஏவுச்சுனா அது இன்ஃப்ராரெட் சீக்கர்ஸ் அந்த மாதிரி இந்த PIDS என்ன சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் சென்சார்ஸ், இன்ஃப்ராரெட் சென்சார், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ரேஸை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த சென்சார்னு சொல்லிட்டு இது எல்லாமே 180 டிகிரி அந்த விமானத்து பக்கத்துல இருந்து 180 டிகிரி, இந்த சைட்ல இருந்து 180 டிகிரி, 2க்கு கீழேயும் 2 விமானத்தோட ரெக்கைகளுக்கு கீழேயும் அந்த விமானமும் இதுவும் ரெக்கைகளுக்கு கீழே அட்டாச் ஆகிற மாதிரி, தனியாக மிசைல் ரயில்ஸ் எல்லாம் இதுக்கு தேவையில்லை, விமானத்தோட ரெக்கைகள்லேயே அட்டாச் ஆகிற மாதிரி இதுக்கான சென்சாரை கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி இது 180 மொத்தமாக ஒரு 360 டிகிரியில் ஒரு கவரேஜ் இது கொடுக்குறப்போ உள்ள ஏதாச்சும் ஒரு மிசைல் மட்டும் இவங்களை லாக் பண்ணி, டார்கெட் லாக் பண்ணி இல்லை இவங்களை நோக்கி வந்துச்சுன்னா அதுக்கான அலர்ட்டை ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு, அந்த ஃபைட்டர் ஜெட்டை ஓட்டக்கூடிய அந்த பைலட்டுக்கு ஒரு அலர்ட்டாக கொடுக்கும். இந்த மிசைல் எங்கே வந்துட்டு இருக்கு, எவ்வளோ வேகத்தில் வந்துட்டு இருக்கு, என்ன விதத்தில் அது நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா தகவலையும் கொடுக்கும். அதுக்கப்புறமா தான் இது ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த டேட்டாஸை வச்சு தான் ஃபிளார்ஸை ரிலீஸ் பண்ணுறதா இல்லை வேற ஏதாச்சும் கவுண்டர் மெஷர்ஸ் எடுக்கிறதான்றதை அந்த விமானி முடிவு பண்ணுவார். இது மிசைல்ஸ் கிட்ட இருந்து இந்த விமானத்தை காக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். ஆனால் அதுவே அடுத்தது வரக்கூடிய இந்த ECIPSன்றது ஆக்டிவ் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் சொல்லலாம். உள்ள வரக்கூடிய மிசைல்ஸை டிகாய்ஸ் மூலமா குழப்பறது, இல்லை உள்ள வரக்கூடிய அந்த மிசைல்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய இன்புட், அந்த ரேடார் இன்புட்ஸை குழப்பறதுன்னு சொல்லிட்டு இது எக்ஸ்டர்னலாக சில சிக்னல்ஸ் அனுப்பி அதை குழப்பக்கூடிய அந்த வேலைகளில் ஈடுபடும். இது ரெண்டுத்தையுமே இப்போ இந்த உக்ரைனோட அந்த F-16ல இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு சிமிலரான ஒரு விஷயம்னா, இப்போ நம்மளோட Su-30 விமானங்கள்லையும் இதே மாதிரி மிசைல் அலர்ட் வார்னிங் சிஸ்டம் MAWS யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டுவல் கலர் MAWS யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் சீரியஸ் செட் ஆஃப், எப்படி இதில் இந்த PIDSல இருக்கோ அதே மாதிரி ஒரு சீரியஸ் செட் ஆஃப் சென்சார்ஸை பயன்படுத்தி, இன்ஃப்ராரெட் அதே மாதிரி எக்ஸ்ரேஸை பயன்படுத்தி வரக்கூடிய ஏவுகணைகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவே நம்மளோட Su-30களையும், Su-30 மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க எல்லா விமானங்கள்லையும் இந்த ஒரு சிஸ்டமானது இன்டெகிரேட் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கிறது, எந்த அளவுக்கு அது பேட்டில் ஃபீல்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, குயிக் ரியாக்ஷனை கொடுக்குதுன்றதை பொறுத்து தான். ஏன்னா அது சீரியஸாக எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்றதை பொறுத்து தான் அதோட வெற்றின்றது இந்த ஒரு யுத்த காலத்தில் இப்போ வரைக்கும் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை இன்டெகிரேட் பண்ணதுன்றது உக்ரைனோட விமானப்படைக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சில சான்சஸும் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் F-16ஓட அந்த சென்சிட்டிவ் டேட்டான்றது ரஷ்யாவோட கைகளில் கிடச்சிடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு சில மாடுலேஷன்ஸை பண்ணுறப்போ அதோட ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸஸ்லேருந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் கேட்டகரி ஒரு ஸ்டெப் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உக்ரைனுக்கு இதனால் அந்த பெர்ஃபார்மன்ஸ் லேக், அதோட செயல்பாடு திறன் இல்லை செயல்திறன் குறையிறதுக்கான அந்த ஒரு வாய்ப்பும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இது கூட என்னதான் சைட் வைண்டர், ஆம்ராம் போன்ற அந்த ஏவுகணைகளை கொடுத்தாலும் அது எல்லாமே இப்போ கரண்ட்டாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகள் கிடையாது, பழைய வெர்ஷன்ஸ் தான். ஆனால் இதில் உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னா, பழைய ஏவுகணைகளாக இருந்தாலும் அது எல்லாமே
ஆயிரக்கணக்கில் இவங்களோட பார்ட்னர்ஸ் கிட்ட ஸ்டாக்கேஜில் இருக்கு. இப்போ ஒரு புது மிசைல் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணைகள்னா அது எந்த நாடுகள் கிட்டையுமே பெருசாக ஒரு குவான்டிட்டிஸில் இருக்காது. அதிகமாக அதை யாரும் ஸ்டாக் வச்சிருக்க மாட்டாங்க. காரணம் இப்போ தான் அதை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் அதுவே பழைய மிசைல்ஸ் இந்த மாதிரி உக்ரைன் கொடுக்குறப்போ ரெடியாக அவங்க கிட்ட ஆயிரக்கணக்கிலான ஏவுகணைகள் தயாராக இருக்கும். ஸோ உக்ரைனுக்கு இந்த ஸ்டாக்ஸ்ன்றது வந்துகிட்டே இருக்கும். ஒரு சேஞ்சஸை பண்ணதுனால இந்த இடத்துல உக்ரைனுக்கு அட்வான்டேஜும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. இதுதான் இந்த F-16 பண்ணப்பட்டிருக்க அந்த மேஜரான சேஞ்ச். ஸோ இப்போ உக்ரைனோட அந்த F-16 என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கிறது நமக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்ததா உக்ரைனோட ஜெலன்ஸ்கி என்ன விஷயத்தை வெளியே சொல்லியிருக்காரு, F-16 எப்படி இந்த ரஷ்யாவோட அட்டாக்கு எதிராக இவங்க பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தோம்னா, அவர் எக்ஸாக்டா எத்தனை விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கவுண்டை வெளியிடல. எங்களோட விமானப்படையை சேர்ந்த F-16 விமானங்கள் ரஷ்யாவோட இந்த ஒரு மிசைல் சாபோட்டேஜ்க்கு எதிராக எங்களோட ஸ்கைஸை, எங்களோட டார்கெட்ஸை அதிகமாக பாதுகாத்திருக்கு. ரஷ்யா வந்து ஒரு 120க்கும் அதிகமான க்ரூஸ் மிசைல்ஸ், ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் ஒட்டுமொத்தமாக சேர்த்து எங்க மேலே ஏவுனாங்க. அதில் 109 மிசைல் வரைக்கும் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பரை சொல்லியிருக்காரு. ஆனால் கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் இது கூட மேட்ச் ஆகுதான்னு பார்த்தோன்னா அதில் நிறைய மிஸ் மேட்ச் இருக்கு. இவரோட வெர்ஷனும் நான் சொல்லிடுறேன். 110 மிசைல்ஸ் வரைக்கும் நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் 130க்கும் அதிகமான ட்ரோன்ஸில் 99க்கும் அதிகமான ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணிட்டதாகவும் ஒரு விஷயத்த சொல்றாரு. இதில் இந்த ஃபைட்டிங் ஃபால்கன்ஸ் F-16 பங்குன்றது ரொம்பவே மேஜராக இருந்தது. ஃபர்ஸ்ட் கில் ரஷ்யாவோட மிசைலுக்கு எதிராக இது தன்னோட டிஃபென்சிவ் கெப்பாசிட்டிஸை நிரூபிச்சிருச்சு. உக்ரைனோட ஸ்கைஸ்குள்ள இதுக்கப்புறம் ரஷ்யாவோட ஏவுகணைகள் நுழையணும்னா கண்டிப்பா அதுக்கு F-16 அலோவ் பண்ணாதுன்றதை ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்குறப்போ F-16 ரஷ்யாவுக்கு எதிரான காம்பேட்ல உக்ரைனுக்குள்ள டிஃபென்சிவ் மோட்ல இப்போ இறங்கி இருக்குன்றது இவரோட கருத்தின் மூலமா வெளியில தெரிய வருது. ஆனால் இந்த அளவுக்கு ஏன்னா அவர் சொன்னது பார்த்தோன்னா ஒரு 30% ஆஃப் மிசைல்ஸ் இந்த F-16 வச்சு நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு F-16 இருந்து மேக்ஸிமம் எத்தனை ஏவுகணைகளை ஏவ முடியும்னு பார்த்தோன்னா 6 மிசைல்ஸ் வரைக்கும் சைமல்டேனியஸாக நம்மளால ஏவ முடியும். அதோட ரேஞ்சை பொறுத்துனது. ஏன்னா இப்போ இருக்கிறது எல்லாமே ஷார்ட் ரேஞ்ச் மட்டும்தான். அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க இந்த ஏர் டு ஏர் மிசைல் அந்த மாதிரி நிறைய காம்பினேஷனில் எடுத்துகிட்டு போவாங்க. இவங்களால 6 சைட் வைண்டர் மிசைல்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க முடியும். இல்லை இருக்கக்கூடிய அந்த 11 எக்ஸ்டர்னல் ஹாட் பாயிண்ட்ஸை இவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு 7 மிசைலுக்கு அதிகமாக இவங்களால கொண்டு போயிருக்க முடியாது. ஸோ அந்த கணக்கில் பார்க்குறப்போ ஒரு டைம் இவங்க போயிட்டு அட்டாக் பண்ணிட்டு திரும்ப அவங்களோட பேசஸ்க்கு வந்து திரும்பவும் அந்த மிசைல்ஸை ரீலோட் பண்ணிட்டு கொண்டு போகிறதுக்குள்ள இந்த மிசைல் அட்டாக்ன்றது பெரும்பாலான இடங்கள்ல நடந்து முடிஞ்சிடும். ஸோ F-16 பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் இந்த 30% ஆஃப் ஏவுகணைகளை உள்ள வந்தக்கூடிய அந்த த்ரெட்ஸை, ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் சேர்த்து F-16 அழிச்சிருக்குன்றது இந்த இடத்துல ஒரு கான்ட்ராடிக்ஷனான விஷயமா இருக்கு. ஆனால் F-16 அந்த பயன்பாடுன்றது இப்போ உக்ரைனுக்குள்ள இருக்கிறதா சொல்லியிருக்கிறது இந்த பேட்டில் இன்னும் ஒரு இன்ச் க்ளோஸாக கொண்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். என்னதான் இப்போ டிஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்காக உக்ரைன் F-16 பயன்படுத்திட்டு இருந்தாலும் வரப்போற நாட்களில், ஏன்னா இப்போ ரஷ்யாவுக்குள்ளேயே ஒரு 900 கிலோமீட்டர் உள்ள தாண்டி போயிட்டு ஒரு ட்ரோனை வச்சு அட்டாக் பண்றாங்கன்றப்போ கையிலே F-16 இருக்குன்றப்போ அதை பார்டர் ஏரியாஸ்ல பயன்படுத்துறதுக்கு உக்ரைன் கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. அடுத்த வருஷத்துல இன்னும் நிறைய ஏவாக்ஸ் விமானங்களும் ஒரு 2 ஏவாக்ஸ் விமானங்களானது உக்ரைனுக்கு கிடைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 90 விமானங்கள் வரைக்கும் இந்த F-16 கேட்டகரியில உக்ரைனுக்கு வரப்போறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸ் ஆனது இன்க்ரீஸ் ஆக ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு பெரிய யுத்தம்ன்றது இந்த இடத்துல தொடங்க காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ F-16 என்னைக்கு ரஷ்யன் டெரிட்டரிக்கு உள்ள போகுதோ, இல்ல என்னைக்கு ரஷ்யாவோட விமானங்களை ஒரு டாக் ஃபைட்ல சுட்டு விடுத்ததோ அன்னைக்கு இந்த யுத்தத்தோட போக்குன்றதை மாறுறதை நம்மளால கண்டிப்பா தெளிவாக பார்க்க முடியும். ஆனால் அது வரைக்கும் இந்த F-16 இவங்களால ஹோல்ட் பண்ண முடியுமா? ஏன்னா ஆல்ரெடி 2 F-16 டேமேஜ் பண்ணிட்டு தான். ஏன்னா இப்போ உக்ரைனோட ஜெலன்ஸ்கியோட ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறப்போ ரஷ்யாவோட ஸ்டேட்மெண்ட்டையும் பார்த்து தான் ஆகணும். 2 விமானங்களை இங்கே டேமேஜ் பண்ணிட்டோம்னு சொல்றப்போ வரப்போற நாட்கள்ன்றது இந்த F-16 ஆப்ரேட் பண்ணக்கூடிய உக்ரைனுக்கு கொஞ்சம் கஷ்டகாலமாக மாறப்போகுதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ வரப்போற இந்த நாட்கள்ன்றது F-16க்கும் F-16 ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க உக்ரைனுக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்க போற காலம்னு இதன் மூலியமா நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்கள் விடுபடுது உங்கள் எல்லாருக்கே